ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். இன்னைக்கு சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரையும் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடுறோம். அது இல்லாம நிறைய நொறுக்கு தீனி சாப்பிடுறோம். இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல பசி அளவு கம்மியாகி, ஜீரண சக்தி கம்மியாகி வயிற்று பொறுமல் ஏற்படுறது இயல்பு. இந்த மாதிரியான வயிற்று பொறுமல் ஏற்படுறதுக்கு நம்ம பொதுவா பார்த்தோம்னா ஏதாவது குளிர்பானங்கள், அதாவது கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ் நிறைய குடிப்போம். அது உடம்புக்கு நிறைய குடிச்சிட்டே இருக்கும்போது ரொம்ப கெடுதல் உண்டாக்கும். அதே மாதிரி சில சமயங்கள்ல அந்த வயிற்று பொறுமலுக்காக நம்ம அடிக்கடி வேற என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா சோடா மாதிரி ஏதாவது குடிப்போம். இதுவும் உடம்புக்கு கெடுதல். அப்போ இந்த வயிற்று பொறுமலை நிரந்தரமா நீக்க முடியுமா, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அம்மா ரொம்ப சிம்பிளா உணவே மருந்தா சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அகத்திக்கீரை. இந்த அகத்திக்கீரையை வெங்காயம் போட்டு சாப்பிடணும். என்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நாட்டு வெங்காயம் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன வெங்காயத்தை அகத்திக்கீரையோட சேர்த்து வதக்கி சாப்பிட்டுட்டே வந்தோம்னா, வாரத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி அகத்திக்கீரையை நம்ம சாப்பிட்டுட்டே உணவுல சாப்பிட்டுட்டே வந்தோம்னா வயிற்று பொறுமலானது சுத்தமா கம்மியாகும். இது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, அகத்திக்கீரை வயிற்றுக்குள்ள நிறைய அது நார்ச்சத்து இருக்கிறதுனால வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கழிவுப் பொருள்களை சீக்கிரமா வெளியேற்றதோட வயிற்றுக்குள்ள சேரக்கூடிய அந்த வாயுக்களை சீக்கிரம் வெளியேற்றக்கூடிய சக்தி இந்த அகத்திக்கீரை இருக்குது. சித்த மருத்துவத்துல இந்த அகத்திக்கீரையை வாயு அகற்றின்னு சொல்லுவாங்க. அகட்டுவாய் அகற்றி அப்படின்ற ஒரு செய்கை இருக்குது. இந்த அகத்திக்கீரைய நிறைய சேர்த்துட்டே வந்தோம்னா, அதாவது சின்ன வெங்காயம் கரெக்டா அந்த நாட்டு வெங்காயத்தோட சேர்த்து சாப்பிட்டு வதக்கி சாப்பிட்டே வந்தோம்னா வயிற்று பொறுமல் எளிதில் நீங்கும். நன்றி. ஓம் சக்தி.